ஏங்க வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முக்கியமான கதையை சொல்லிட்டு போகணும்னு பார்த்தேன். எங்கள் ஊரில் ஒரு கேதத்துக்கு நாங்கள் எல்லாரும் போயிருந்த இடத்துல கடனை அப்படி இப்படி வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தவர் வந்து இறந்து போனவர் 1,00,000 என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. கடனை கொடுத்துட்டு பணத்தெடு அப்படின்னு சண்டையாக போச்சு. சண்டையாக போட மயமாரு 2 மயன் ஒரு மக 2 மயனையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன இந்த ஊர் உலகத்தில் இது நல்ல வேற தவிர எதையுமே சம்பாரிச்சு வைக்கல, எல்லாத்தையும் அழிச்சு விட்டாப்புல. அவர் சொத்து என்ன இருக்கோ அதை விற்று எடுத்துக்கோங்க. யார் கிட்ட கடன் கொடுத்தீங்க, என்னைய கிட்ட கடன் கொடுத்தீங்க, ஏற்று வந்து கேட்குறீங்க அப்படின்னு தகராறாகி போச்சு. ஊர் மக்கள் யாராவது இந்த கடனை கட்டுறீங்களான்னு அவர் கேட்டார். இது என்ன கொடுமை, ஊர் மக்கள் இப்படி கடன் கட்டுவாங்க, மயமாறு இருக்கையில் மக இருக்கையில் அப்படின்னு நாங்கள்லாம் பேசுகிறோம் குசு குசுண்டு. அப்போ பெரிய இது மீசை வச்ச தள்ளி வடி அமைச்ச கொண்டு மீசை வச்ச ஊரம் சொல்கிறாங்க, இங்கே வருப்பா, பிரேதம் கிடக்கையில் இப்படி சண்டை விடக்கூடாது, மீன் எல்லாத்தையும் எடுத்து நல்லபடியாக முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து பேசு, நம்ம என்னன்னு பேசி முடிச்சுக்கிறோம், பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. நான் அதெல்லாம் முடியாது, யாராவது எனக்கு நான் கெட்டுறேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ மக எதிர்த்து வந்து கழுத்தில் ஒரு செயின் ஓடுச்சு. அந்த செயினை கையில் கட்டி கொடுத்து, இங்கே வருங்க, எங்கள் அப்பாவோட காரியம் நல்லபடியாக நடக்கணும், எந்த தகராறும் பண்ணாதீங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது முடிஞ்ச உடனே எல்லாம் போல முடிச்சுட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றப்போ நீங்கள் வந்து என்ன எதை எழுதி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் காட்டிட்டு உங்கள் 1,00,000 வாங்கிட்டு போங்க அப்படின்னு மக சொல்லிச்சு. அப்போத்தான் தெரியுது அவர் ஒரு ஆஃபீஸரா. அவங்க அப்பா 15 லட்ச ரூபா வச்சுருந்தார எல்ஐசி போட்டு, அந்த காசை நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு கடை இருக்குன்னு சொல்லி போங்க, கடை கட்டுறது எந்த பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு விவரத்தை சொன்னார். ஒரே ஆச்சரியம் எல்லாத்துக்கும். இதோட விவரமான வீடியோவை நான் பெரிய லாங் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. மணி ஆகி போச்சு, கொண்டாமா மணி ஆகி போச்சு, நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்புறோம். மணி 10 பீரோவில் இருக்கு, போய் கிளம்புறோம், போயிட்டு வரட்டுமா? இதே கதை. அதாவது நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு நம்மளை பார்க்குற பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு அவர் நினைச்சிருந்துருக்காரு. நல்ல ஒரு தகப்பேன், எங்கேயுமே பார்க்காத அதிசயம். நான் போயிட்டு வரேன்மா, லைக் பண்ணுங்க.